பொதுமக்கள் தங்கம் வாங்குவதை நிறுத்திவிட்டாலே தங்கம் விலை வெகுவாக குறையுமா? ஆனந்த் சீனிவாசன் விளக்கம். தங்கம் விலை வரலாறுகான அளவுக்கு உச்சத்தில் ஏறிக்கொண்டிருக்கிறது. இது போன்ற விலை ஏறும் சமயத்தில் எல்லாம் பொதுமக்கள் அனைவரும் சில நாட்கள் தங்கம் வாங்காமல் இருந்தால் விலை குறையும் என ஐடியாவை சொல்வார்கள். உண்மையில் அப்படி பொதுமக்கள் வாங்காமல் இருந்தால் தங்கம் விலை குறையுமா என்பதை பற்றி பிரபல பொருளாதார நிபுணர் ஆனந்த் சீனிவாசன் விளக்கியுள்ளார். 2 மாதங்கள் சற்று ஓய்வெடுத்த தங்கம் விலை மீண்டும் பறக்க ஆரம்பித்துள்ளது. வரலாறு காணாத அளவுக்கு வேகமாக உயர்ந்து வருகிறது. இது தொடர்பாக ஆனந்த் சீனிவாசன் தனது யூடியூப் பக்கத்தில், தனிநபர்கள் எல்லாம் தங்கம் விலை உயர்வதை எதுவும் செய்ய முடியாது. அமெரிக்காவில் இப்போது கூட சமீபத்தில் வட்டி விகிதத்தை குறைத்தார்கள். அங்கு தேவையில்லாமல் வட்டி விகிதத்தை குறைத்தனர். அதற்கு அமெரிக்காவிலேயே கடும் எதிர்ப்பு கிளம்பியிருந்தது. ஆனால் அதையும் தாண்டி வட்டி விகிதத்தை குறைத்தனர். அந்த வட்டி விகிதத்தை உயர்த்தாமல் இருந்திருந்தால் கூட தங்கம் விலை இவ்வளவு தூரம் ஏறி இருக்காது. இப்போது கூட அமெரிக்காவில் வட்டி விகிதத்தை உயர்த்தினால் சட்டென தங்கம் விலை குறையும். அமெரிக்காவில் டாலர் மதிப்பில் குறையும். இந்தியாவில் ரூபாய் மதிப்பு எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து இருக்கும். அமெரிக்கா வட்டி விகிதத்தை ஏற ஏற தங்கத்தின் விலை குறையும். ஆனால் ட்ரம்ப் வட்டி விகிதத்தை குறைக்கவே சொல்கிறார். அப்படி வட்டி விகிதம் குறைக்கப்பட்டால் தங்கம் விலை மேலும் உயரவே செய்யும். ஒரு அவுன்ஸ் தங்கம் $4800 வரை போகும் என்கிறார்கள். அதாவது இன்னும் 15% உயரும். மக்கள் தங்கம் வாங்குவதை நிறுத்தினால் தங்கம் விலை குறையுமா என்ற கேள்விக்கு அப்படியெல்லாம் கிடையாது. நாளைக்கு ஊரை விட்டு ஓடும் சூழல் ஏற்பட்டால் தங்கம் தேவை என்று தங்கம் தான் கரன்சியாக இருக்கிறது. சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் டாலர் மீது இருந்த நம்பிக்கை போய்விட்டது. முன்பெல்லாம் அவர்களின் வெளிநாட்டு ரிசர்வ் டாலர்களாக இருக்கும். ஆனால் தற்போது டாலரை குறைத்து தங்கத்தை அதிகரிக்கிறார்கள். வெளிநாட்டு வங்கிகளுக்கே தங்கத்தை வாங்க வைக்கும் போது சாதாரண மக்கள் ஏன் வைத்துக் கொள்ளக்கூடாது? இந்த லாஜிக் படி பார்த்தால் ரிசர்வ் வங்கி தங்கத்தை வாங்கக்கூடாது. ஆனால் அவர்கள் வாங்குகிறார்கள். அனைத்து மத்திய வங்கிகளும் தங்கத்தை வாங்கும் போது ஏன் சாதாரண பொதுமக்கள் மட்டும் தங்கத்தை வாங்கக்கூடாது? தங்கம் விலைக்கு அரசு நிர்வாகத்திற்கும் நேரடி தொடர்பு இருக்கிறது. எந்த ஒரு நாடாக இருந்தாலும் சரி, அரசு முறையாக இருந்தால் தங்கம் விலை கட்டுக்குள் இருக்கும். அரசு முறையாக இல்லை என்றால் தங்கம் விலை கட்டுக்குள் இருக்காது. மோடி ஆட்சி அமையாமல் இருந்தாலும் தங்கம் விலை ஏறி இருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு ஏறி இருக்காது. பொருளாதாரம் தெரிந்தவர்களுக்கும் பொருளாதாரம் தெரியாதவர்களுக்கும் இதுதான் வித்தியாசம் அப்படின்னு கூறியுள்ளார். பொருளாதாரத்தை சரியாக நடத்த பொருளாதார மேதை தான் தேவை என்றும் தெரிவித்துள்ளார்.